ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு வந்து 3rd மந்த்து 5th மந்தில் கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து நான் வந்து ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ப்ரெக்னென்சி டயத்தில் நீங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுத்ததுக்கப்புறமா 3rd மந்த்லேருந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுப்பாங்க. ஒரு டெலிவரி டயத்தில் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2 பேக் கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு கூட அவங்களுக்கு, 2வது கூட வந்து 5 மந்த் அப்படி இல்லைனா 7th மந்தில் கொடுப்பாங்க. இதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா, டேட்ஸ் இருந்துச்சு. டேட்ஸ் வந்து 2 பாக்கெட் வச்சுருந்தாங்க. டேட்ஸில் வந்து இரும்பு சத்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டியூரிங் ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து நமக்கு வந்து இரும்பு சத்து, அயன் சத்துலாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக டேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நெய், ஆவின் நெய் அப்படிங்கிறது ஒரு 1/2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூச்சி மருந்து, அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது இதை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அது நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் உடலில் கிருமிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை போடுறதுனால கிருமி அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த டேப்லெட். அது போக ஒரு டவல் கொடுத்துருந்தாங்க. இந்த மால்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 2 டப்பா கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி இருக்குது. இது நம்ம கடையில் வாங்குகிற மதர் ஆர்லிஸ் மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்து ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து உண்மையிலே நான் கூட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நான் அதை செக் பண்ணுறப்ப டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக ஒரு 3 அயன் சிரப் கொடுத்துருக்காங்க. இது 3மே அயன் சிரப் சொல்ல முடியாது, எல்லா மினரல்ஸும் சேர்ந்து விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு சிரப்பு. இது வந்து தாராளமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரி டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்கு உள்ளுக்கே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அதை வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு கூடை இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஒயிட் கலர் டவலு, அப்புறம் லயன் டேட்ஸு, அதுக்கப்புறமா 2 ப்ரோட்டீன் மால்ட்டு கொடுத்துருந்தாங்க. நெய், ஆவின் நெய், நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நெய் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பூச்சி மாத்திரை, அடுத்து ஒரு கப்பு நம்ம பாலெல்லாம் ஆற்றி கொடுக்குறதுக்கு, அது போக ஒரு 3 அயன் சிரப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அயன் சிரப் மல்டி விட்டமின் மினரல் சிரப்பும் கொடுத்துருக்காங்க. இது தேவைங்கிறவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினரல் சிரப்னால் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி டயத்தில் நமக்கு வந்து ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி டயத்தில் வந்து நமக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகும். அதனால் பிளட் லாஸ் ஆகிறத நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அயன் டானிக் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே எடுக்கக்கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அயன், கால்சியம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான கூடையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கூடை நாங்கள் வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த கூடையை எங்கள் ஊர் சைடை நான் பார்த்துருக்கேன். இந்த மால்ட் வந்து, அதாவது இந்த ப்ரோட்டீன் மால்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற மதர் ஆர்லிஸ், அதாவது நம்ம வந்து கன்சீவாக இருக்கிறப்போ அந்த மதர் ஆர்லிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ அந்த மதர் ஆர்லிஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டேஸ்ட்டு, அதே வெண்ணிலா ஃப்ளேவரில் இந்த மால்ட், அதாவது இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுலே இந்த ப்ரோட்டீன் மால்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெய்லி காலையில் ஒரு வாட்டி குடிச்சிக்கலாம், ஈவினிங் ஒரு வாட்டி குடிச்சிக்கலாம். டீ, காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டயத்தில். ஏன்னா நம்ம எடுக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே டீ, காஃபி எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அது அப்படியே அப்சர்வ் ஆகாது. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக டியூரிங் ப்ரெக்னென்சி டயத்தில் டீ, காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் மில்க் ஷேக் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். டியூரிங் ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுகர், அதாவது எந்த விதமான ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்காமல் இந்த பால் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எந்த விதமான பிளட் சுகர், டயபெட்டிக்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இது கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காமல் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு அந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருந்தால் நல்லா, அதிகமாக வேணால் நம்ம சீக்கிரமே காலியாகிடும். அதனால் ஓரளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டியூரிங் ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா கால்சியமும் ப்ரோட்டீன் எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். இந்த அயன் சிரப்பும் கால்சியம் டேப்லெட் மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரே டயத்தில் போடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அயன் சிரப் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 6 to 8 hours கழித்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கால்சியம் எடுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் வந்து அயன் டேப்லெட் எடுத்தாலுமே நீங்கள் சிரப் எடுக்கிறப்ப உங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 4 months இருந்தால் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அயனும் கால்சியமும் கொடுக்க ஆரம்பிக்கும். வாமிட்டிங்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான்
4 மந்த்லேருந்து நீங்கள் டெய்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அயனும் கால்சியம் எடுத்துக்கலாம். பிளட் சுகர் லெவல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுபோக ஹெச்பி ஹீமோக்ளோபின் வந்து 11 கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. 11 வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சத்தான பொருட்கள், அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்களை எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜாக இருந்துச்சிங்க அப்படின்னா ஈரலும் சுவரொட்டியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெஜ்ஜாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு அதிகமாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா மில்லட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். இதுதாங்க இந்த கிட்ஸில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.